சூர்யா இவரோட கெரியர்ல பல படங்கள் பிளாக் பஸ்டர் ஆச்சு. சில படங்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு. சில படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. இன்னும் சில படங்கள் டிசாஸ்டர்ன்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில சூர்யாவோட கெரியர்ல அதிகமா கலெக்ஷன் பண்ண டாப் 5 மூவிஸ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சூர்யாவோட வசூல் வேட்டை இந்த லிஸ்ட்ல 5த் பிளேஸ்ல இருக்கிறது. 2016ல 24 அப்படின்ற படம் பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தை விக்ரம் குமார் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணாரு. ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாரு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 கோடியில இந்த படம் உருவாச்சுங்க. எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 109 கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ஷன் பண்ணுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சு, தமிழ் ஆடியன்ஸுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த படத்தோட வசூல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலுமே 109 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி 5th பிளேஸ்ல இருக்கு. 4th பிளேஸ்ல 2011ல ஏ.ஆர். முருகதாஸோட டைரக்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஏழாம் அறிவு. முழுக்க முழுக்க சயின்டிபிக் டிஎன்ஏ பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். தமிழ் சினிமால இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே வசூல் வைஸ்ல இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணது 102ல இருந்து 109 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம். மேபி இந்த படம் இப்பெல்லாம் வந்திருந்ததுன்னா பேன் இந்தியா லெவல்ல சரியான ஹிட் ஆயிருக்கும். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஏழாம் அறிவுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. 3rd பிளேஸ்ல 2017ல வந்த சிங்கம் 3 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கர ஹைப் இருந்தது. ஆல்ரெடி இந்த படத்தோட பார்ட் 1, பார்ட் 2 2மே ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் ஆனதால இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. டைரக்டர் ஹரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி ரூபாய். ஆனா கலெக்ஷன் பண்ணது வெறும் 113 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஒரு பிலோ ஆவரேஜான படமா தான் இந்த சிங்கம் 3 அமைஞ்சது. மேபி இந்த படத்தை இன்னும் பெட்டர்மெண்டா எடுத்திருந்தா இந்த படத்தோட வசூல் இன்னுமே அதிகமா இருந்திருக்கும். 2nd பிளேஸ்ல 2013ல ரிலீஸ் ஆன சிங்கம் 3 சேம் டைரக்டர் ஹரியோட டைரக்ஷன்ல டிஎஸ்பியோட மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். போலீஸ் கான்செப்ட பேஸ் பண்ண ஒரு படங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 45 கோடி ரூபாய். ஆனா கலெக்ஷன் பண்ணது 123 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு மெகா பிளாக் பஸ்டரா மாறுனுச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ப்ரீக்வல் சிங்கம் சூப்பரா ஹிட் ஆச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படத்தை பார்த்து இந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டரா மாறுனுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை முன்னாடியே நீங்க கெஸ் பண்ணியிருந்தா அந்த படத்தோட பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் பயங்கரமா ஹிட் ஆன ஒரு படம் தான் கருப்பு. டைரக்டர் ஆர்.ஜே. பாலாஜியோட டைரக்ஷன், சாய் அபியங்கரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி ரூபாய். ஆனா கலெக்ஷன் பண்ணது 315 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க ஒரு படங்க. இந்த கருப்பு படம் பயங்கர கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்டா இருந்தனால சூர்யா சாரோட கெரியர்ல பயங்கரமா வசூல் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குங்க. பொதுவா சூர்யா சார் படம் எல்லாமே பயங்கர டிஃபரெண்டா யூனிக்கான கான்செப்ட்ல இருக்கும். நம்ம தலைவன் பயங்கரமா படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருங்க. பயங்கரமா பல படங்கள் ஹிட் ஆயிருந்தாலுமே 100 கோடி ரூபாய்க்கு மேல சில படங்கள் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுல டாப் 5ல இருக்க படத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சூர்யா சாரோட ஹிட் மூவிஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட்டா